எல்லாருக்கும் வணக்கம். பார்ட் 2 ஆஃப் பூஜா டிப்ஸ் பார்க்கலாமா? இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற விக்கிரகங்கள வந்து ஒரு மனையில தான் வைக்கணும். நம்ம வீட்ல வாராகி அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாரி ஒரு சின்ன கிண்ணம் மாரி வச்சுட்டு, ஒண்ணு பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள் வச்சு அவங்கள வைப்பேன். இல்லன்னா இந்த மாரி அவங்களுக்கு நவதானியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, கோதுமை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை வச்சு அம்மாவோட சிலை சின்னதா மாலை பண்ணி என்கிட்ட இருக்க கிளிப் வச்சுட்டு, செம்பருத்தி செடி, பூக்கள் எதுனாலும் வச்சு அழகுபடுத்தி வச்சுக்கலாம். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து அவங்க குட்டியா இருக்கிறனால அதுவுமே சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு போடணும். அதுக்கப்புறம் இந்த உருளிலாம் வாங்குனோம்னா வெறும் விளக்கேத்தவோ இந்த மாரி இல்லாம, அதில அம்மன் வச்சு அலங்காரம் பண்ணலாம். அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு எப்பவுமே துணை விளக்கு இன்னொரு காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கணும். இல்ல அகல் விளக்கு வச்சா ரொம்பவே சிறப்பு. பார்த்தீங்கன்னா, இந்த விளக்குக்கு வந்து காப்பர் பிளேட் தான் அடியில வச்சு வைக்கணும். பட் என்கிட்ட காப்பர் பிளேட் இல்லாதனால நான் நார்மலான பிளேட் தான் வச்சிருக்கேன். சீக்கிரமா ஃபியூச்சர்ல வாங்குனா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் விளக்கடுல இந்த மாரி பச்சரிசி வச்சு ஒரு ரூ. 5 காயின் வந்துச்சு. ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு வெள்ளிக்கிழமையும் மாத்திட்டு வாங்க அம்மன் கோயில்ல போட்டு கண்டிப்பா அந்த வேண்டுதல் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. அத தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல வாசல்லேருந்து விளக்கேத்தி, உள்ளேயும் விளக்கேத்திட்டு சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.